ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் லைனிங்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட ஸ்லீவோட நீளம் 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். வண்ணம் 6 இன்ச்சு, தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் கேப் 3.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மெயின் கிளாத்தை அடியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவ் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு சென்டர்லேருந்து இந்த மாதிரி கட் கொடுத்து 2 பீஸாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை 2 பீஸாக எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ அதில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துட்டேன். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வேறு பீஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 இன்ச் அளவுக்கு நான் பீஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்து அதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள பீஸில் 1/4 இன்ச் அளவு தையல் வச்சு போட்டுக்கலாம். எடுத்து வச்சு அதே மாதிரி ரைட் சைடில் இன்னொரு ஸ்லீவ் நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் கூட நம்ம அதுக்கு மேலே வச்சு அந்த பக்கத்தில் நம்ம எவ்வளோ தையல் போட்டோமோ அதே அளவில் நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா அதில் இப்போ இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் பாருங்கள். அந்த பீஸில் சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டேப் வச்சு அளந்து அது எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து பாதியில் நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ஸ்லீவோட நீளத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுலேயே நம்ம பாதியில் மார்க் பண்ணிக்கலாம். பாயிண்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி சென்டரில் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ரைட் சைடு இருக்கு பாருங்கள் பீஸு, அதை எடுத்து இந்த சென்டரில் இந்த மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள், சென்டர் அந்த இடத்துல வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பின் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் எடுத்து அந்த சென்டரில் கொண்டு வச்சுட்டு அதுலேயும் அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் எப்படி நம்ம பின் போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நம்ம பின் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம பின் போட்டு எடுத்துட்டோம். பின் போட்டதுக்கப்புறமா சென்டரில் நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம் பாருங்கள், மார்க் பண்ணிடுறேன். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ பின்ன எடுத்துக்கலாம். பின்ன எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ உள்பக்கம் துணி இருக்குது பாருங்கள், அதை இந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி அந்த பக்கம் வர மாதிரி திருப்பி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தையும் இந்த பக்கம் வர மாதிரி திருப்பி வச்சு அதுலேயும் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் போட்ட மாதிரி கீழ்ப்பக்கத்துலேயே நம்ம அதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் அந்த பக்கம் வர மாதிரியும் ஒரு பக்கம் இந்த பக்கம் வர மாதிரியும் மடக்கி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம்.
தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ நான் வந்து 2.25 இன்ச்சு வண்ணத்துக்கு ஸ்லீவ் நீளத்துக்கு நான் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை வந்து உள் பக்கத்தில் வச்சு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் தும்பு வெளியே தெரியாத மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், அந்த சென்டரில் வந்து நான் வந்து ஒரு ஒயிட் பேல் வந்து நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.